வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நைட்டு ரோந்து பணியில சுத்திட்டு இருந்த ஒரு போலீஸ்காரன் கையில 5000 வருஷம் பழமையான ஆயுதம் ஒண்ணு கிடைக்குது. இந்த ஆயுதம் தவறான கைகள்ல உலகத்தையே அழிக்கக்கூடிய அணு ஆயுதமா கூட பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஆயுதம் இவன் கையில கிடைச்சிட்டு தெரிஞ்ச உடனே ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய கேங்ஸ்டர்கள், அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்கிற கெட்ட போலீஸ்காரங்க, அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய மிகப்பெரிய திருட்டு கும்பல்கள்னு எல்லாருமே இவனை துரத்துறாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து இவன் ஈஸியா தப்பிச்சு போறதுக்கு இது ஒன்னும் சாதாரண உலகம் கிடையாது. மனிதர்களோட மாயாவிகள், மந்திரவாதிகள், சித்திர குள்ளர்கள்னு எல்லா உயிரினமும் ஒன்னா வாழ்ற ஒரு உலகம். அப்படி ஒரு வித்தியாசமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் பிரைட். படத்துடைய முதல் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்காங்க. இவன் ஒரு போலீஸ் ஆபீசர். பிஸியான தெருவுல கார் நிப்பாட்டிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருக்க இவனுடைய பார்ட்னரு பக்கத்துல உள்ள கடையில சாப்பாடு வாங்க போயிருக்கான். இவனுடைய பார்ட்னரே பாத்தீங்கன்னா ஆகர் அப்படின்னு சொல்லப்படுற வேற உயிரினத்தை சேர்ந்தவன். அப்ப நம்ம ஹீரோக்கு எதிரில் உள்ள கடைக்குள்ள இருந்து ஒரு ஆகர் ஒருத்தன் வரான். கையில ஷாட்கனோட வந்தவன் நம்ம ஹீரோ சுதாரிக்கிறேன் டம்முன்னு ஒரு இலக்கு இலக்குறான். அலறி போய் நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திக்கான். பார்த்தா இந்த சம்பவம் நடந்து பல மாசங்கள் ஆயிட்டு. ஆனா இன்னும் அது இவன் மண்டைய போட்டு காய்ச்சிட்டு இருக்க போல. அப்போ ஹால்ல இருந்து அவன் மனைவியோட சத்தம் கேட்க எந்திரிச்சு நேரா ஹாலுக்கு போறான். இந்த சம்பவம் நடந்து 3 மாசம் ஆயிட்டு. 3 மாசம் லீவ்ல இருந்தவன் இப்பதான் கொஞ்சம் தேடி இருக்கான். அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியே கீழ்ச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஏதோ பறந்துட்டு இருக்கிறத பார்க்கவும் இவனுடைய மனைவி, எங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, அந்த ஃபேரி மூதேவியை அடிச்சு கொள்ளுங்க, வீட்டுல வந்து நாசக்காடு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க பேசிட்டு இருக்கப்போ பக்கத்துல அமெரிக்காவுடைய பிரபலமான ஜோ ரோகன் பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல எதிரில் ஒரு ஆகர் உட்கார்ந்து இருக்கான். அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாள், அமெரிக்க போலீஸ்ல ஒரு ஆகர் ஒருத்தனை முதல் முறையா போலீஸ்காரனா சேர்த்திருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு கேட்க எதிரில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆகரோ, எங்க இனத்தை விட்டுட்டு மனுஷங்க கூட போய் வேலை பார்க்கிற அவனை நாங்க எங்க இனத்தானே கருதுறது இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்கார ஆகர் பேர் தான் ஜக்கோபி, நம்ம ஹீரோவுடைய போலீஸ் பார்ட்னர். சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வெளியே அட்டகாசம் பண்ற அந்த ஃபேரிக்கு ஒரு அடியை போட்டு வாங்க அப்படிங்கும். நம்மால கையில தொடப்ப கட்டை எடுத்துட்டு வெளியே வரான். அங்க வந்து பார்த்தா வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு சின்ன கார்கோயில் மண்டையன் ஒருத்தன். இவன் வீட்டுக்கு வெளியே பறவைகளுக்கு வச்சிருக்கிற இறைய நோண்டி தின்னுகிட்டு இருக்கான். கையில கொண்டு வந்த மாப்பை கொண்டு இவன் அடிக்க போவ அதை பார்த்து அந்த ஃபேரி அவனை பறந்து தொல்லை பண்ணுது. உடனே நம்ம ஹீரோ ஆஃப் சைட்ல 6 அடிச்ச மாதிரி அடிச்சாம்பார் ஒரு அடி. அது தலையோட சப்பிட்டு அதை பார்த்த பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. நான் கொஞ்சம் ரஃபான ஆளுதாண்டே, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா அவனோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இவன் பேசிட்டு இருக்கும் போதே இவன் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர்ல, என்ன வார்டு டியூட்டிக்கு ரெடியா அப்படிங்க. வெளியே வந்து பார்த்தா இவனுடைய பார்ட்னரு அந்த ஜக்கோபை வந்து நிக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ, என் வீட்டுக்கு எதுக்குல வந்து அப்படின்னா, பக்கத்துல ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, சரி போற வழியில உன் வீடு இருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன்னு சொன்னா அது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் இந்த ஆர்க்கு கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க அப்படிங்கறத மத்த மனுஷங்க பார்க்க கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். அதனால நம்ம ஜக்கோபி கிட்ட இனிமேல என் வீட்டுக்கு வரவே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் அவன் என் வீட்டுக்கே வராதுன்னு சொன்னாலும் ஜக்கோபி மனசளவுல ரொம்ப நல்லவன். நேரா அங்க இருந்து இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ நார்மலா போற ரூட்டை விட்டுக்கிட்டு இவன் ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்க, இல்ல என்ன எல்ஃப் டவுன் வழியாவா போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். ஆமாடே, இப்படி போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்க. ஆனா அந்த எல்ஃப் டவுன் சாதாரண ஊர் கிடையாது. மனிதர்கள் ஆர்க்கு மாதிரி எல்ஃப்ஸ்னு இன்னொரு இனம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரங்க எல்லாமே எல்ஃப்ஸ் தான். கூர்மையான காதை வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு சுத்துற இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் தான். அந்த எல்ஃப் டவுனுக்கு உள்ள போற கேட்டு 2-3 மிலிட்டரி வண்டிகளை போட்டு பலமா பாதுகாக்கிறாங்க. அப்ப இவங்க டிராபிக் சிக்னல்ல நின்னுட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை ஓட்ட டிரைவர் ஒரு ஆர்க்கு. அவன் நம்ம ஜக்கோபியை பார்க்கவும் அவனுடைய கூர்மையான பல்ல கர்வமா காமிக்கான். ஏன்னா ஆர்க்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளுக்கு சில பேர் முறுக்கு மீசை வச்சுட்டு பெருமையை சுத்துறாங்களோ, அதே மாதிரி அவங்க இனத்துல கூர்மையான பல்ல வளர்த்து பெருமையா சுத்துவாங்க. பிறகு இவங்க எல்ஃப் டவுனை தாண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்குள்ள போயிட்டு அவன் போலீஸ் யூனிஃபார்முக்கு மாறிக்கிட்டு இருக்கான். அப்ப கூட உள்ளவங்களே, ஏ வாப்பா வந்துட்டியா திரும்ப டியூட்டிக்கு, அந்த ஆர்க்க பையில கூட்டி ஏன் நீ சுத்திக்கிட்டு இருக்கன்னு இவனை கேள்வி கேட்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள யாருக்குமே ஒரு ஆர்க்கான ஜக்கோபி போலீஸ் போர்ஸ்ல சேர்ந்தது பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சுட்டவனை நம்ம ஜக்கோபி விரட்டிட்டு போய் அவனை பிடிக்கிற மாதிரி தப்பிக்க விட்டுட்டான். ஏன்னா இந்த ஆர்க்குகள் எப்பவும் அவங்க இனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மத்த எல்லா இனமுமே எதிரிதான்னு இவன் நல்லா ஏத்தி விடுறாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆர்க்குகள் தீய சக்தியான டார்க் லார்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ அவங்க மனிதர்களுக்கு எதிராக இருக்கிற டார்க் லார்ட தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்க. இந்த கட்டுக்கதையெல்லாம் உன்னோடய வச்சுக்கோப்பா, நான் நினைச்சாலும் அவனை மாத்த முடியாது, என் வாட்டுக்கு நிம்மதியான வேலை பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை போட்டு மெயின் ஹாலுக்கு வந்துடுறான் நம்ம ஹீரோ. அங்க எல்லா போலீஸ்காரங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஆர்க்கு நம்ம ஜக்கோபி. அப்ப அங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்க முன்னாடி இருக்கிற அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கு யார் யார் இன்னைக்கு எந்தெந்த ஏரியால ரோந்து பண்ணி போக போறாங்க, அவங்க பார்ட்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணி வந்து துப்பாக்கியிலையும் புல்லட் ப்ரூஃப் வெஸ்டையும் எடுத்துட்டு போங்க அப்படிங்காங்க. அதுல நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஜக்கோபிய பார்ட்னரா போடுறாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ ஜக்கோபிட்ட, நீ போய் வண்டியில ஏறி உட்காரு, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இவன் இன்ஸ்பெக்டர் போய், மேடம் மறுபடியும் அவனே எனக்கு பார்ட்னரா போடுறீங்களே, வேற எதையாவது மாத்தி போடுங்கன்னு கேட்கான். ஆனா அந்த அதிகாரம் ஏன்ட்ட இல்லப்பா, இதெல்லாம் மேலிடத்துல எடுக்கிற முடிவுகள், என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்க. அப்ப அவனை வேற யாரு கூடயாவது கோர்த்து விட்டு எனக்கு வேற ஆளு கொடுங்க அப்படின்னு கேட்கான். ஆனா அங்க இருக்கிற எந்த போலீஸுமே நம்ம ஹீரோ கூட பார்ட்னரா இருக்க விரும்பலையாம். உனக்கு பார்ட்னர்
பார்ட்னரா இருக்கவும் சம்மதிச்ச ஒரே ஆள் இவன் தான். அதனால வேற வழி இல்ல, எங்கேயும் குண்டடி விடாம போயிட்டு வான்னு சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோவும் ஜக்கோபியும் கார்ல ஏறி அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஏரியால ரோந்து பணிக்கு போறாங்க. அது ஒரு சரியான லோக்கல் ஏரியா போல இருக்க. ஆர்க்குகள்லாம் கேங்கா உட்காந்து சரக்க போட்டு அராளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ காரை நிப்பாட்டி, தம்பிகளா உடனே இடத்த காலி பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிருங்க, இன்னொரு வாட்டி ரோட்ல உங்களை பாட்டிலோட பார்த்தேன், அந்த பாட்டில புடிங்கி உன் மண்டையில அடிச்சு செதற விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். ஆனா அவங்களோ கேங்ஸ்டர்கள், இவனுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க கிடையாது. என்னைக்காவது அவனை மாட்டாமையா போயிருவேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. பிறகு அங்கிருந்து கிளம்பி போறப்போ நம்ம ஹீரோ ஜக்கோபிட்ட, இல்ல ஜக்கோபி நீ என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணு, இந்த மாதிரி இவங்க கூட ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா உன் இனத்தானுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு போலீஸா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஜக்கோபி கடுப்பாயிடுறான். இங்க பார்ல பம்பர கட்ட மண்டையா, சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. நான் நெஞ்சில வச்சிருக்கிற இந்த போலீஸ் பேட்ச் என் உயிரை விட மேல பாக்குறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிடுறான். இவன் வெளியான பிறகுதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் சாந்தமாகறான். அப்ப பக்கத்துல இன்னொரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ரோட்டுக்கு நடுவுல ஒரு வாளை வச்சுக்கிட்டு ஒரு குடியார ஒருத்தன் கண்டமானிக்கு அதை சுத்திக்கிட்டு இருக்கான். மக்கள்லாம் அரண்டு போய் சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்க. அங்க ஏற்கனவே ஒரு போலீஸ்கார் நிக்கி. யாருன்னு இறங்கி பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன் பேரு ராட்ரிகஸ். உடனே ஜக்கோபி அவனே ஸ்பீக்கர் எடுத்து அந்த வாளை சுத்திட்டு இருக்கவன்ட்ட பொருளை கீழே போடு அப்படிங்கவும் அவன் நம்ம ஜக்கோபியை பார்த்த உடனே, இலே ஆர்க்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி டார்க் லார்டு தோத்துட்டான், ஆனா இப்போ திரும்ப வந்து அவன் உலகத்தை ஆள போறான்னு கண்டமானிக்கு என்னென்னமோ சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஈத்திர பைய வாயை அடைக்கணும் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் மிரட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த குடிகாரன் வாழை கீழே போட்டுருந்தான். பிறகு அவன் கையில விலங்க மாட்டி வண்டியில ஏத்திடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் வண்டியில ஏற போறப்போ ராட்ரிகஸ் நம்ம ஹீரோட்ட, மக்கா நீங்க ரோந்து போற பகுதியில 2 கேங்கு ரீசெண்டா ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு அந்த ஆர்க்கு கேங்கு பன்னிப்பள்ளு பரந்தாமன்ஸ், இன்னொன்னு மொட்டையன் ஆல்தமிரா. இந்த 2 கேங்கு ரொம்ப அலப்பறை கொடுக்காங்க, பாத்துரு அப்படின்னு எச்சரிக்கை பண்றான். தேங்க்ஸ் மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியில ஏறி போயிட்டு இருக்கப்போ பின்னாடி சீட்ல ஏத்தி இருந்த குடிகாரன் காருக்குள்ளே வாந்தி எடுத்துறான். அட செத்த வயல, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு தலையில அடிச்சுட்டு இவங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த குடிகாரன் ஆர்க்குகள் மொழியில நம்ம ஜக்கோபிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கான். நீ சாதாரண ஆள் கிடையாது ஜக்கோபி, நீ ஒரு தீர்க்கதரிசி, உன் பக்கத்துல உள்ளவன் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு வரான். ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோ கடுப்பாயி, பேசாம மூறிட்டு வாரியா இல்லைன்னா வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்துவா அப்படின்னு அவனை மிரட்டி விட்டுருதான். பிறகு அவனை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு நம்ம ஹீரோ அவன் வாந்தி எடுத்தனால காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு 2 பேரு கோட்டு சொட்டு போட்டு வந்து நிக்காங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டுனா அதை விசாரிக்கிற இன்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இவங்க நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டானே அந்த சம்பவத்தை பத்தி பேச வந்திருக்காங்க. உன்னை சுட்டவனை ஜக்கோபி தான் விரட்டிட்டு போனான். ஜக்கோபி கையில பிடி விடாம எஸ்கேப் ஆயிருக்கான். ஜக்கோபி கதை விடுறான். அவன் இனத்தான் அப்படிங்கறனால அவனே அந்த கிரிமினலை தப்பிக்க விட்டுருக்கான். அவன் தான் அந்த ஆளை தப்பிக்க விட்டான் அப்படிங்கறத அவன் வாயில சொல்ல வச்சு ரகசியமா ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை கொடுக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்க, உன் வீடு ஏற்கனவே பேங்க் லோன்ல வாங்கி லோன் அடைக்க முடியாம இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த உதவி பண்ணா உன் வீடு உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு இவனுக்கு காசு ஆசையை காமிக்காங்க. அதுல நம்ம ஆளு விழுந்துடுறான். அவங்ககிட்ட டீலை போட்டு ரெக்கார்டரை வாங்கிடுறான். அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிக்கி. அதுல இருந்து 2 பேர் இறங்குறாங்க. ஒருத்தன் நீளமா முடி வச்ச எல்ஃப், இன்னொருத்தன் மனுஷன். இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றப்போ நம்ம ஜக்கோபி வெளியே போறான். இது ஆர்க்கெல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. கார் எடுத்துட்டு ரோந்து பணிக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நைஸ் போல ஜக்கோபிட்ட, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணா திரும்ப வந்து உண்மையை சொல்லிடுவா, அந்த மாதிரி நீயும் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல வரான். அப்ப கரெக்டா ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போல இருக்க, உடனே அங்க போங்க அப்படிங்காங்க. சரின்ட்டு இவங்களும் வண்டியை அந்த திசையில திருப்புறாங்க. அதனால இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்காங்க. அந்த FBI சேர்ந்த 2 பேர் உள்ள வந்தாங்களே, அவங்க நம்ம ஹீரோவும் ஜக்கோபியும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த குடிகாரனை விசாரணை பண்ண வந்திருக்காங்க. அப்ப அந்த FBI டிடெக்டிவ், நீ ஷீல்ட் ஆஃப் லைட் குரூப்பை சேர்ந்தவன் எனக்கு தெரியும், எல்லா உண்மையை சொல்லு அப்படிங்காங்க. அப்படின்னா என்னென்ன அப்படின்னு குடியாரன் கேட்க, அவன் மண்டையை பிடிச்சு முன்னாடி உள்ள டேபிள்ல ஒரு சாத்தி ஒரு ட்ரிம்மர் எடுத்து பின்னாடி இருக்கிற அவன் மண்டை முடிய ட்ரிம் பண்றான். பிறகு அங்க ஒரு யூவி லைட் அடிச்சு பார்த்தனா சாதா கண்ணுக்கு தெரியாத டாட்டூ ஒண்ணு பின் மண்டையில போட்டு வச்சிருக்கான். ஷீல்ட் ஆஃப் லைட் குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த டாட்டூ போட்டிருப்பாங்க போல. அப்ப அந்த FBI காரன் அவன்கிட்ட அவனுடைய போலீஸ் பேட்ஜை காமிக்க அதை பார்த்து அரண்டுதான். ஏன்னா அங்க உள்ள FBIக்கு பேரு மேஜிக் டாஸ்க் ஃபோர்ஸ். அது ஒரு பயங்கரமான டிபார்ட்மெண்ட். உனக்கு இன்ஃபர்னி பத்தி என்ன தெரியும், அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு அடிக்க போவ அவன் அலறி போய் சொல்லிடுறான். அந்த இன்ஃபர்னிங்கிறவங்க எல்ஃப் சின்னத்தை சேர்ந்த ஒரு தீவிரவாதிகள் மாதிரி. அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வீழ்த்தப்பட்ட தீய சக்தியான டார்க் லார்டை திரும்ப கொண்டு வர பார்க்கங்களாம். அவங்க கையில 3 மந்திரக்கோள் கிடைச்சுனா இறந்து போன டார்க் லார்டை திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ முன்னாடி இருக்கிற அந்த எல்ஃப் FBI இவன் முன்னாடி 2 போட்டோ வைக்கான். இந்த பொண்ணுங்களை தெரியுமா அப்படிங்க. அதுல ஒருத்தி பேரு லைலான்னு கரெக்டா சொல்லிடுறான். அவ ஒரு இன்ஃபர்னி கூட்டத்தோட தலைவியாம். அது மட்டும் இல்ல, அவ ஒரு பிரைட் அப்படிங்க. என்னன்னா இந்த பிரைட்ங்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் சக்தி எல்லாம் இருக்கும் போல இருக்கு. 10,000 கோடியில ஒருத்தர் தான் பிரைட்டா பிறப்பாங்களாம். ஆனா அந்த பிரைட்டா பிறக்கிறவங்க எல்லாருமே எல்ஃப் சினத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அந்த மந்திர கோலை அப்படியே கையில எடுத்தா சாதாரண ஆளா இருந்தா வெடிச்சு சிதறிடுவாங்க. ஒரு பிரைட் ஆளை மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அந்த கதையெல்லாம் உடுதம்பி முத
இதுக்கு பதிலா சொல்லுன்னு அவங்க வச்சிருந்த ரெண்டாவது போட்டோவை காமிக்காங்க. அந்த பொண்ணு பேர் டீகா போல இருக்க. இந்த லெய்லாங்கிறவ ஒரு மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு இந்த டீகாவை கொல்ல விரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த டீகா பொண்ணை பிடிச்சி நம்ம வசம் வச்சுக்கிட்டுனா லெய்லா தானா வந்து வலையில சிக்கிடுவான்னு பிளான போடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஜக்கோபியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்த இடத்துக்கு போய் பார்க்காங்க. அது ஒரு பாலடைஞ்ச வேர் ஹவுஸ். ஆனா அந்த வேர் ஹவுஸ் இருக்கிற ஏரியா ஆல்டமிரா அப்படிங்கிற ஒரு கேங்கோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. இவங்க இந்த ஏரியாக்குள்ள நுழையிறப்பவே அப்போ அந்த வேர் ஹவுஸோட மேல உள்ள ஜன்னல்ல இருந்து துப்பாக்கி குண்டுகள் பறந்து வருது. அலறி போன இவங்க அங்க இருந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்து ஜோடி போட்டு துப்பாக்கியால சுட்டவன இவங்க சுட்டு கொண்டுருந்தாங்க. பிறகு இவங்க ரெண்டு பேரும் வேர் ஹவுஸ்குள்ள புந்து என்ன இருக்குன்னு பார்க்க போறாங்க. பார்த்தா ஏதோ ஹாரர் வீடியோ கேம்ல வர்ற மாதிரி அங்கங்க செவுத்துல ரத்த செதறி கிடக்கு. அப்படியே போறப்போ ஒருத்தன் செத்து கிடக்குற மாதிரி கால் மட்டும் தெரியுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் உடம்பு அப்படியே நெருப்பால எரிஞ்சு கிடக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு கூடு முத கொண்டு நெருப்பா இருக்கிறத பார்த்தவங்க இந்த ஏரியால ஏதோ ஒரு பிரைட் வந்திருக்கான் அப்படின்னு அலர்ட் ஆகுறாங்க. ஒரு ரூம் பூரா துப்பாக்கி வெடிகுண்டுன்னு பல ரக ஆயுதங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த ரூம் போனா ஒவ்வொரு ரூம்லயும் ஆட்கள் இந்த மாதிரி நெருப்பால எரிஞ்சு கிடக்காங்க. பிறகு அந்த வேலை சூழல கடைசி ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தவங்க வாயா பிளந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து பேக்கப்புக்கு ஆள் அனுப்புங்க அப்படிங்க. அப்படி என்னத்தை பார்த்து இவங்க அலர்னாங்க அப்படின்னு பார்த்தனா எதிரில் செவுத்துல பாதி உடம்பு கிழிஞ்ச ஒரு பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஆக்டோபஸ் கொடுக்க மாதிரி வந்திருக்கு. அப்படியே செவுத்துல அடிச்ச மாதிரி இறந்து கிடக்கா. அப்போ அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. எல்லாம் ஓடாத நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆளை விரட்டி போவ அது ஒரு பொண்ணு ஏதோ குரங்கு சட்டையெல்லாம் காமிச்சு தாவி தாவி எஸ்கேப் ஆக பார்க்கா. ஆனா நம்ம ஹீரோவும் ஜக்கோபியும் விரட்டி போய் அவளை கீழே தள்ளி விட்டு பிடிச்சிடுறாங்க. முரண்டு பிடிக்கிற அவளை இவங்க அமைக்க பிடிக்கலான்னு பார்க்காங்க. அப்போ திடீர்னு உடம்புல இருந்து ஒரு பவர் போய் இதில் உள்ள காரை அடிச்சு அந்த காரை வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஆளுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்க சட்டுன்னு அவ சட்டக்குள்ள வச்சிருந்த ஒரு பொருளை தூக்கி வெளியே போட்டுருதா. என்னன்னு பார்த்தா அது ஒரு மந்திர கோல். அவளோட எல்ஃப் சீனத்து மொழியில பேசுறா. ஆனா நம்ம ஜக்கோபிக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அவ என்ன சொல்றானா என்னையும் இந்த மந்திர கோலையும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரா. பிறகு இவன் பேக்கப் கூப்பிட்டதுக்கு இவனோட இன்ஸ்பெக்டர் லேடி அது போக இன்னொரு 3 போலீஸ்காரங்களும் அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வேற ஹவுஸ்குள்ள இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்ககிட்ட அந்த மந்திர கோலை காமிச்சு எனக்கு தெரிஞ்சவரை ஏதோ ஒரு பிரைட் இங்க வந்து இந்த மந்திர கோலை வச்சு இவங்க எல்லாம் கொண்டிருக்காங்க. நம்ம உடனே இந்த ஏரியா மக்கள் எல்லாரையும் இங்க இருந்து வெளியேற்றிட்டு FBI மேஜிக் டாஸ்க் போர்ஸ் காரங்க வர்ற வரைக்கும் இந்த ஏரியாவை சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்க. ஆனா இவன் கூப்பிட்டு வந்திருக்கிற போலீஸ்காரங்களுக்கோ அந்த மந்திர கோலை பார்க்கவும் அதை அடைய ஆசை வந்துருது. இதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உடனே 4 பேர் அவனுக்கு சுத்த போடுறாங்க. இங்க பாரு தம்பி, உனக்கும் காசு தேவைன்னு எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை பத்தி நம்ம 5 பேர் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஜக்கோபி ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவனையும் போட்டு தள்ளிட்டுனா இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் இது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு இவன் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியே ஜக்கோபி இவங்க பிடிச்ச அந்த பொண்ணுட்ட மெல்ல அவளோட மொழியிலே உன் பேரு என்னன்னு கேட்க அவ டீகா அப்படின்னு சொல்றா. அவ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பணும் அப்படின்னு பயத்தோட யாரையோ குறிப்பிடுறா. இங்க உள்ளேயோ இங்க பாருடா தம்பி, வெளியே இருக்கிற ஜக்கோபிய போட்டு தள்ளிட்டு இந்த மந்திர கோலத்துட்டு நாங்க போக போறோம். எங்க கூட நீ பார்ட்னர் போட்டா உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம், பெரிய பணக்காரனாகலாம். இல்ல ஜக்கோபியோட சேர்ந்து இங்க இன்னொரு பணமும் இன்னைக்கு நைட்டு விழுவும் அப்படின்றாங்க. வேற வழி இல்லாத நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே போறான். ஆனா மாடிப்படி வழியா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கப்போ தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி உடனே நம்ம பொண்ணை கூப்பிட்டு ஊரை விட்டு கிளம்பு அப்படிங்க. என்னங்க திடீர்னு போனை போட்டு ஊரை விட்டு ஓட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்ப எதுவுமே கேட்காத உடனே கிளம்பு அப்படிங்கவும் அவளும் கடகடன்னு அங்கிருந்து கிளம்புறா. பிறகு நம்ம ஹீரோ விறுவிறுன்னு வந்தவன் துப்பாக்கி எடுத்து நம்ம ஜக்கோபி நெத்தி போட்டுல வைக்கான். அன்னைக்கு நீ வேணுக்குனே தான் என்ன துப்பாக்கியால சுட்டவன ஓட விட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு உன் இனந்தான முக்கியமா போச்சு அப்படின்னு இவனை கொல்றதுக்கு ஒரு காரணத்தை காட்டி வெளியே கூட்ட அதை கேட்டு நம்ம ஜக்கோபி வெளியாயிடுறான். எங்க இனத்தோட பெருமையான கூறான பல்ல சின்ன வயசுல இருந்தே கரகரன அழுத்த தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எங்க இனத்துல மரியாதை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதையெல்லாம் தாண்டி நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா இந்த போலீஸ் யூனிஃபார்ம்காக தான். நான் தப்பிக்க விட்டது உண்மைதான். ஆனா நான் பிடிச்சது தப்பான ஆளுங்க என்னன்னு பிளாஷ்பேக்க காமிக்காங்க. நம்ம ஹீரோவை சுட்டுட்டு தப்பிச்சு போனவனை ஜக்கோபி பின்னாடியே துரத்திட்டு போயிருக்கான். ஆனா கூட்டத்துல அவனை தொலைச்சிட்டான். அவன் அங்க உள்ள இந்த சந்துக்குள்ளதான் திரும்பி இருப்பான்னு ஜக்கோபி அங்க போவ அங்க போய் பார்த்தா ஆறுக்கு இனத்தை சேர்ந்த வேற ஒரு பையன் செவுத்துல பெயிண்ட் அடிச்சிருந்திருக்கான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பார்ட்னர் சுட்டது வேற இவன் வேறன்னு கரெக்டா வெளியே போலீஸ்காரங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க. வந்தனா இவனை பார்த்த உடனே ஆறுக்கு இனங்கிறனால இவன் தான் போலீஸை சுட்டுருப்பான்னு இந்த சின்ன பையில எல்லாரும் சுட்டு கொண்டுருவாங்கன்னு நம்ம ஜக்கோபி அந்த பையலை தோல் கொடுத்து தூக்கி விட்டு ஏணிப்படி வழியா எஸ்கேப் ஆக வச்சிருக்கான். இதுதான் அங்க நடந்த உண்மை. நீ நம்பலனால இதுதான் நெசம் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கரெக்டா வேர் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்த அந்த 4 போலீஸ்காரங்களும் இல்லே தம்பி டைம் ஆயிட்டு சீக்கிரம் கதையை முடி அப்படிங்காங்க. அதை கேட்டு நம்ம ஜக்கோபி இது டைம் ஆயிட்டா பார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னு அலறி போய் கேட்க நம்ம ஹீரோ ஜக்கோபிட்ட என் பின்னாடி வந்த 4 பேர் நிக்காங்களான்னு கேட்கான். ஆமா அப்படிங்க. சடார்னு திரும்ப நம்ம ஹீரோ அந்த 4 பேரையும் கண்ணு மேய்க்கிற நொடியில போட்டு தள்ள ஆரம்பிச்சிடறான். அப்பதான் பிளாஷ்பேக்க காமிக்காங்க. அவன் ஜக்கோபிய போட்டதும் நம்ம அவனையும் அந்த பொண்ணையும் போட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு கதையை முடிச்சிடறான். ஆனா இதை பார்த்த ஜக்கோபி அரண்டு போய் இவன் துப்பாக்கி எடுத்து பார்ட்னர் என்ன பண்ற ஒழுங்கா அவன் துப்பாக்கியை போட்டு கையை தூக்கு, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்க. இல்ல ஜக்கோபி நீ நல்ல போலீஸ்காரன் தான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படிங்க. இந்த 4 போலீஸ்காரங்களும் நம்மளை கொல்ல பிளான் போட்டு வந்தாங்க அப்படிங்க. உடனே நம்ம ஜக்கோபி துப்பாக்கியை கீழே போடுறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே போலீஸ் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி 4
ஆபீசர் சுடப்பட்டு கீழே கிடக்காங்க, உடனே பேக்கப் அனுப்புங்க அப்படின்றதான். பிறகு கீழே கடந்த ஜக்கோபி பேக்குள்ள இருந்த அந்த மந்திர கோல் எடுத்து போலீஸ்காரர்களை போட்டுருந்தாங்க. அப்போ திரும்பி பார்த்தா ரோட்ல போலீஸ்காரங்களே மாறி மாறி சுட்டுக்கிட்டதை பார்த்த அந்த அல்தமிரா கேங்கை சேர்ந்த மொத்த ஆட்களும் அங்க துப்பாக்கியும் கையுமா வராங்க. அதை பார்த்த ஹீரோ நம்ம டீக்காவை உடனே கார்ல உட்கார சொல்லிட்டு ஜக்கோபிய வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றான். வர்ற கேங்ஸ்டர் ஆளுகளை நம்ம ஹீரோ ஒத்தையால துப்பாக்கியோட போய் எதிர்த்து நிக்கான். பார்த்தா அந்த அல்தமிரா கேங்கோட தலைவன் மொட்டையன் அவனோட மொத்த செட்டையும் கூட்டு வந்து நிக்கான். போலீஸ்காரங்களே மாறி மாறி சுட்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு மந்திர கோளுக்காக தான் இருக்கும். அது எங்க என் கையில ஒப்படைச்சிட்டு இங்க இருந்து உயிரோட பொழைச்சு போங்க அப்படிங்க. அதை கேட்ட ஹீரோவோ மந்திர கோளும் கிடையாது குந்திர கோளும் கிடையாது அப்படின்னு நைஸ் போல கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்ப பாக்கங்க. அதுக்குள்ள இந்த அல்தமிரா கேங்கு ஜாம்பிகள் மாதிரி பொருளோட போலீஸ்கார் மேல ஏறி அடிச்சு உடைக்க பாக்காங்க. வண்டி எடுத்த ஜக்கோபியோ எதிரில் வந்தவனெல்லாம் ஏத்திட்டு அங்கிருந்து பறந்து போறான். ஆனா இந்த அல்தமிரா கேங்கு அவங்கள விடுற மாதிரி இல்ல. இவனுங்களும் கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே விரட்டி போறாங்க. அவங்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு ஊருக்குள்ள போக பயங்கரமான சேசிங் நடக்கு. சேசிங்கோட முடிவுல இவங்க பின்னாடி விரட்டி வந்த கேங்ஸ்டர்கள் எல்லாரையும் விலக்கி விட்டாங்க. ஆனா இவங்க காரும் கதவெல்லாம் உடஞ்சி நாசமாயிருது. அப்போ அந்த கேங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வேற ஒரு திசையில கார் திருப்பி கொண்டு போவ திடீர்னு பின்னாடி உட்கார்ந்து இருந்த டிக்கா அந்த திசையில போவாதீங்க, அங்க இன்ஃபர்னி இருக்கா, அவ சும்மா விடமாட்டா அப்படின்னு காட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. ஆனா அவ பேசுறது நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏமா நீ என்ன சொல்ற அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இவ கத்துல முன்னாடி ஜக்கோபி பைக்குள்ள வச்சிருந்த அந்த மந்திர கோலு தானா காத்துல பறக்குது. அது பயங்கர பிரகாசமா மின்ன ஆரம்பிக்க இவங்க போயிட்டு இருந்த காரு சடார்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு செவுர்ல முட்டி உடஞ்சி சுக்குனூராயிருது. கார்ல இருந்து எஸ்கேப் பண்ண நம்ம ஆளுங்க அங்க இருந்து கிளம்பி கால்நடையா போக ஆரம்பிக்காங்க. அதே நேரத்துல இவ்வளவு அளப்பரியும் நடந்துச்சு அந்த வேற ஹவுஸ். அங்க வேற ஒரு கூட்டம் கார்ல வந்து இறங்குறாங்க. ஒரு மொட்டையனும் 2 பொண்ணும். உள்ள போனவங்க அந்த செவுத்துல ஒரு பொண்ணு ஆக்டோபஸ் கொடுக்குகளோட பதிஞ்சிருந்தால அவ பக்கத்துல போய் நிக்காங்க. அப்போ இந்த குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு அவ காது கிட்ட போயிட்டு லாரிகா அப்படின்னு அவளோட பேரை சொல்லவும் செவுத்துல பதிஞ்சிருந்தவ உயிரோட வந்துடுறா. கண்ணு திறக்கவும் முன்னாடி இருந்தவளை பார்த்து அந்த துரோகி உன்னோட மந்திர கோலு திட்டி எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்க. அவ எஸ்கேப் ஆகிறவரை நீ என்ன புடுங்கிட்டு இருந்தியா அப்படின்னு முன்னாடி நின்னவ அவளோட சங்க அறுத்து கொன்றுதா. பிறகு உயிருக்கு போராடிட்டு இருந்த போலீஸ்காரன் இருக்கானே அவன் சங்குக்குள்ளே கையை விட்டு புடுங்கி எடுத்துறான். இப்படி கோரமான கொலைகள் பண்ற இவதான் இந்த மேஜிக் டாஸ்க் போர்ஸ் தேடிட்டு இருக்கிற லைலா. அப்போ அவன் இந்த வேர் ஹவுஸ்ல இருந்து வெளியே வர்றப்போ அதுக்கு எதிரில் உள்ள வீட்டு ஜன்னல் சடார்னு மூடுறத பார்த்த இவ நேரா அங்க போய் விசாரிக்க போயிடுறா. இவ ஆளுங்க உள்ள புந்து அந்த வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் கழுத்துலயும் கத்திய வச்சு மிரட்டுறாங்க. அப்ப நம்ம லைலாட்ட அந்த வீட்டுக்காரன் ஒரு கருப்பு போலீஸ்காரன் அவன் கூட இந்த மத்த போலீஸ்காரங்களை சுட்டு கொண்டுட்டு ஒரு ஆர்க்கையும் ஒரு எல்ஃப் பொண்ணையும் கூட்டிட்டு போலீஸ்கார்ல இங்க இருந்து கிளம்பிட்டான். அதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல தகவலுக்கு நன்றி அப்படின்னு இவ கண்ணை காமிக்கும். இவளோட ஆட்கள் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கடிச்சு கொதறி கொன்றுதாங்க. தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை உட்பட. இந்த பக்கம் நம்ம ஆளுங்களோ ஒரு பூட்டப்பட்ட கடையோட பூட்டை உடைச்சு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பதுங்கிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம கார் எதுல மோதிச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்பதான் நம்ம ஜக்கோபி சொல்றான் ஒரு மந்திர கோலை அதோட ஓனர்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போக முடியாதான். அப்படி எடுத்துட்டு போனா மந்திர கோலை தானாவே இயங்கி எடுத்துட்டு போறவங்கள தடுத்து நிப்பாட்டிடுமா. ஆக இந்த மந்திர கோலோட ஓனர் இந்த ஊருக்குள்ளதான் எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கறதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே போவ அப்படின்னு யோசிக்க நம்ம ஜக்கோபி இந்த FBI மாதிரி இருக்கிற மேஜிக் டாஸ்க் போர்ஸை கூப்பிட்டுலாம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ வேற எந்த போலீஸையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அவன் நம்பக்கூடிய ஒரே போலீஸ் அவன் நண்பன் ராட்ரிகஸ் தான். அதனால அவனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வெளியே அல்தமிரா கேங் மெம்பர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கதவோட பூட்டை உடைச்சு வெளியவே போட்டு உள்ள வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே கேங் மெம்பர் உள்ள போறவும் ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோ அவங்கள துப்பாக்கியால தாக்குறான். உடனே இவங்க எல்லாரும் பின்வாசல் வெளியே தப்பிச்சு போலான்னு பாக்காங்க. அப்ப தெரியாதனமா நம்ம ஹீரோ அந்த மந்திர கோலை கீழே விட்டு வந்துடுறான். அதை பார்த்த ஒரு கேங் மெம்பர் ஓடி போய் அதை கையில எடுக்கவும் சல்லுன்னு அதுக்கு பவர் கூடி இந்த பவர் தாங்க முடியாம இவன் வெடிச்சு செதறிடுறான். அவனை சுத்தி இந்த எல்லா கேங் மெம்பர்களும் வெடிச்சு செதறி காத்தோட காத்த கரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஆளுங்க தன்னால மிரண்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஜக்கோபி போய் கையில கிளவுஸை போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு கீழே கடந்த அந்த மந்திர கோல் எடுத்து அவன் பைக்குள்ள போடுறான். பிறகு அவங்க அந்த பில்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு கடையோட பின்வாசலுக்குள்ள பூந்துடுறாங்க. அது ஏதோ ஹோட்டலா இருக்கும் போல இருக்க. இவங்க பூந்தது கிச்சன் பகுதியில ஆர்க்குகள்லாம் உட்காந்து அசைவ சாப்பாடை சமைச்சுக்கிட்டு இருக்க. இவங்க அப்படியே முன்னேறி போவ ஒரு பப்பு மாதிரியான ஏரியாக்குள்ள வந்துடுறாங்க. அங்க குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்த ஒவ்வொரு ஆர்க்கும் நம்ம ஜக்கோபிய அட இன துரோகி அப்படின்னு வெறியோட பாக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பப்புக்குள்ள அல்தமிரா கேங் ஆட்கள் வந்து துப்பாக்கியால மேல கடகடன்னு சுட அங்க இருந்த கூட்டம் எல்லாம் சதறி ஓடுறாங்க. ஆனா அங்க இருந்த ஆர்க் கேங்ஸ்டர்கள் எங்க ஏரியாக்குள்ளே வந்து துப்பாக்கி வச்சு சீனையா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்தமிரா கேங்க போட்டு பொழக்க ஆரம்பிக்க அங்க ஒரு கேங் வாரே உருவாயிருது. அந்த கேப்ல நம்ம ஆளுங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட இந்த பக்கம் மேஜிக் டாஸ்க் போர்ஸ் அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போய் செவுத்துல பதிஞ்சிருக்கிறவ சங்க இருக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்காளே அவளை பார்த்த உடனே அவ ஒரு இன்ஃபர்னி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே அந்த FBI எல்ஃபுக்காரன் கண்டிப்பா லைலா இங்க வந்திருக்கா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். செவுத்தோட ஒட்டி இறந்து கிடக்கிறவள லைலா தான் டீக்காவை கொல்ல சொன்னே அனுப்பியிருக்கா. ஆனா இவ வந்து மந்திர கோலை டீக்காட்ட தவற விட்டா. நான் கடந்த 20 வருஷமா லைலாவை வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். மந்திர கோலை அவட்ட இல்லனா அவ ரொம்ப வீக்கா இருப்பா. இதுதான் அவளை பிடிக்கிறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு இந்த எல்ஃப் சொல்றான்.
இந்த பக்கம் நம்ம ஆளுங்களோ பில்டிங் விட்டு பில்டிங், பப் விட்டு பப் தாவி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பப்புக்குள்ள வந்திருக்கிறப்போ அல்தமிரா கேங் இவங்களுக்கு ரவுண்ட போட்டுறாங்க. அங்க அந்த கேங் தலைவன் மொட்டையனே இறங்கி வந்துடுறான். ஒழுங்கா அந்த மந்திர கோலை கொடுத்துட்டுனா உங்களை உயிரோட போக விடுறேன்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ ஜக்கோபிட்ட பேசாம அதை கொடுத்துடலாண்டே, இல்லைன்னா நான் இங்க இருந்து போக முடியாது அப்படிங்க. ஆனா ஜக்கோபி நீதி நேர்மை நியாயம், மந்திர கோலை தொடர்றவனுக்கு காயம் அப்படிங்க. ஆனா மொட்டையனோ மந்திர கோலை இல்லாம அங்க இருந்து போக மாட்டேன்னு உறுதியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு கால் நடக்க முடியாம வீல் சேர்ல தான் சுத்திட்டு இருக்கான். மந்திர கோல் கிடைச்சனா திரும்ப காலை சரி பண்ணி நடக்க ஆரம்பிக்கலாங்கிற ஒரு கனவுல இருக்கான். ஆனா ஜக்கோபி கொடுக்க கூடாதுன்னு சொன்னனால சரி ரைட்டு அப்ப என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நான் 3 2 1 சொன்னா அவங்கள சுட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜக்கோபியும் 3 பேரும் எண்ணிட்டு திரும்புறாங்க. கரெக்டா அப்ப உள்ள பூந்த நம்ம லைலாவும் அவளுடைய ஆட்கள் 2 பேரும் அங்க இருக்கிற அல்தமிரா கேங்க மொத்தத்தையும் ஆட்டி எடுத்துறாங்க. உள்ள பூந்து 2 நிமிஷம் தான் எல்லாரும் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கான். உடனே நம்ம ஹீரோ ஜக்கோபி டீகா 3 பேரும் அந்த பப்போட பின்வாசல் வழியா ஓட பின்னாடியே லைலாவோட அடியால் ஒரு பொண்ணு துரத்திட்டு வரா. அப்ப கரெக்டா போலீஸோட ஸ்வாட் ஃபோர்ஸ் அங்க வருது. ஆனா அந்த மொத்த ஸ்வாட் ஃபோர்ஸையும் லைலா சிங்கிளால சாச்சு போடுறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அலறி போய் யார் அவ அப்படின்னு கேட்க, அவ இன் பண்ணி அவ மந்திர கோலை அடைய வந்திருக்கான்னு சொல்லிட்டு டீகா கத்துறா. இவனுகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம ஆளுங்க 3 பேரும் அடுத்து இருக்கிற சந்த வழியா பூந்து ஓடிடுறாங்க. ஓடி போய் தூரத்துல இருக்கிற ஒரு கடைக்குள்ள போய் அவங்க பதுங்கிக்கிட அந்த போலீஸ் ராட்ரிகஸ்க்கு கால் பண்ணி அங்க வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்க. ராட்ரிகஸ் வந்த உடனே துப்பாக்கி எடுத்து கையை துக்குல வெங்கப்பையில அப்படிங்க, இல்ல மாப்பிள நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் கேட்காம ஹேண்ட்ஸ் அப் பண்றியா இல்ல செதற விடவா அப்படின்னு சொல்ல, இவங்க போலீஸை கொண்டு எஸ்கேப் ஆயிட்டுதா மத்த போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கனால ராட்ரிகஸும் துப்பாக்கி வச்சு மிரட்டி கையை தூக்க சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஒரு மந்திர கோலுக்கு ஆசைப்பட்டு அந்த 4 போலீஸ்காரங்களும் எங்களை கொல்ல பார்த்தாங்க, அதனால வேற வழி இல்லாம கொல்ல வேண்டியதாயிட்டு அப்படிங்க. நீ போய் சொல்லத அந்த மந்திர கோலை எங்க அப்படின்னு கேட்கவும் ஜக்கோபி அவன் பையில வச்சிருந்த அந்த வாண்ட காமிக்கான். அதை பார்த்த உடனே ராட்ரிகஸே வாய பிளந்துறான். இல்ல இது கெட்டவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணிடுறான். போன் யாருக்கு போகுதுன்னு பார்த்தனா அந்த மேஜிக் டாஸ்க் ஃபோர்ஸ் FBI-க்கு போகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு போய் போனை வாங்கி அவன் பேசுறான். சார் நீங்க பெரிய போலீஸ்னு எனக்கு தெரியும், மந்திர கோலை எங்கிட்ட தான் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தெரியாதனமா கையில துப்பாக்கி பட்டு ஒரு 4 போலீஸ் செத்துட்டாங்க, அந்த கேஸ்ல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிங்க. அதுக்கு அந்த எல்ஃபும் ஒத்துக்கிறான். எனக்கு புரியுது நீ மந்திர கோலை காப்பாத்துறதுக்காக தான் அவங்கள சுட்டேன்னு, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த போன் கான்வர்சேஷனை ஊரோட வேற பக்கம் இருக்கிற லைலா குரூப் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன் லைனை ஹேக் பண்ணி ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம போன் வயர்லாம் புடுங்கி விட்டுட்டாங்க. சிக்னல் கட் ஆயிடுது. லைலா குரூப் மட்டும் இல்ல அந்த FBI எல்ஃபும் இவங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டான். அந்த 2 குரூப் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்து இந்த பக்கம் ராட்ரிகஸோ மாப்பி உன்னோட பார்ட்னர் அந்த ஜக்கோபியோட கையில இந்த விலங்க மாட்டு அப்படிங்க. எதுக்குல அப்படின்னு கேட்டா FBI-க்கு போனை போட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. 4 போலீஸ் இறந்து கடந்த இடத்துல ஒரு ஆர்க் இருந்தானா அவன் தான் குற்றவாளி நடப்பாங்க, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணணும், அதனால அது மாட்டு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோ அவங்கள சுட்டது நான் தான்ல அப்படிங்க. நம்ம ஜக்கோபியா முன்னாடி வந்து இருக்கட்டும் பார்ட்னர் என் கையில விலங்க மாட்டு, நைட்டு பூரா நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனாவே கையை காமிக்கான். டம்முன்னு துப்பாக்கி சத்தங்க அங்க ராட்ரிகஸ் செத்து உழுறான். அலறி அடிச்சு இவங்க பக்கத்துல இருக்கிற கடைக்குள்ளே ஓடிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லைலாவோட குரூப் அங்க வந்துட்டு அந்த கடைக்குள்ள பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்கு. நம்ம ஆளுங்க 3 பேரும் எப்படியோ அந்த கடையை விட்டு நைசா நழுவி வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா உள்ள துப்பாக்கி பட்ட ஒரு சிலிண்டர் வெடிக்க டம்முன்னு அந்த கடையை வெடிச்சு சதறுது. அப்ப தூரத்துல வந்துட்டு இருந்த இந்த மேஜிக் டாஸ்க் ஃபோர்ஸ் போலீஸ்கள் அதை பாத்துறாங்க. என்னடா பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் கியரை போட்டு வேகமா அங்க போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஆளுகளோ கடையில இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருந்த ஏரியாக்குள்ள போவ அது ஆர்க்குகளோட கேங்ஸ்டரான ஃபாக்டீத் அப்படிங்கிற ஒரு கேங்கோட ஏரியா போல இருக்க. அங்க போய் அந்த கேங்கு கையில மாட்டிக்கிறாங்க. அவங்களோட அட்டி எதுன்னு பார்த்தா ஊருக்கு மத்தியில ஒரு பாலடைஞ்ச சர்ச்சு மாதிரி இருக்கு. அங்க நம்ம ஆளுகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கேங்கோட தலைவன் ஒரு முள் சேர்ல உட்கார்ந்துருக்கான். இந்த கேங்குடைய பாஸ் முன்னாடி நிம்மதியா சந்தோஷமா மத்த இனங்களோட சேர்ந்து வேற ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் போல இருக்க. ஒரு பஸ் டிரைவரா வேலை பார்த்திருந்திருக்கான். எந்த நேரம் இவன் இந்த ஊருக்கு மாறி வந்தானோ இங்க போலீஸுடைய கொடுமைகள் ஒரு இனத்து மேல மத்த இனத்தாருக்கு இருக்கிற வெறுப்பு அதெல்லாம் சேர்ந்து இவனை ஒரு ரவடியா மாத்திட்டு இப்ப இவன் தனக்குன்னு ஒரு கேங்க வச்சு ஊருக்குள்ள அளப்பறைய கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான். ஆனா இப்ப இவனும் அடைய விரும்புற ஒரே விஷயம் அந்த மந்திர கோல். அது எங்க அப்படின்னு இவன் ஜக்கோபிட்ட போய் கேட்க, என்ன கோலை சொல்ற, அப்படி எந்த கோலையும் எனக்கு தெரியாதுன்றதான். இவனால அடிச்சு உண்மையை வெளியே வாங்குங்களே அப்படிங்கவும் சுத்தி பாடி பில்டர் மாதிரி நின்றுட்டு இருந்த ஆருக்கு மண்டே எனக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜக்கோபியும் ஹீரோவையும் போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. மூஞ்சி இஞ்செல்லாம் ஒட்டஞ்சிருது. அவ்வளவு அடி அடிச்சும் கத்தியால தோள்பட்டையில குத்தியும் நம்ம ஜக்கோபி மந்திர கோழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சாதிக்கான். இல்லையா இவங்களை கேட்டா ஒப்பேராதுன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு டீக்காவை எடுத்து அவ கழுத்துல கத்திய வச்சு அந்த மந்திர கோழி எங்கன்னு கேட்காங்க. அவ வாயவே திறக்கல. உன் ஃப்ரெண்ட்ஸ் செத்தனா அப்ப வாய திறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்கோபிய கொல்ல சொல்லி அந்த கேங்ஸ்டர் பாஸ் உத்தரவு விட்டுருதான். உடனே அவங்க தர மேல கடந்த 2 பலகையை நவுட்டுறாங்க. பார்த்தா பூமிக்கு கீழே ஆழ்துளை கிணறு மாதிரி ஆழமா ஒரு சுரங்கம் ஒண்ணு போகுது. அது கிட்ட கொண்டாந்து நம்ம ஜக்கோபிய நிப்பாட்டி அந்த பாஸ் தன்னுடைய மவனை கூப்பிட்டு, மவனை இன்னைக்கு நீ பெரிய ஆளா போற, இந்த நாயை சுட்டு தள்ளு அப்படின்னு கையில துப்பாக்கிய கொடுக்கான். ஆனா கையில துப்பாக்கிய வாங்கின அந்த கேங்ஸ்டர் மவன், சாரிப்பா என்னாலே அவரை சுட்டு கொல்ல
கொல்ல முடியாது அப்படின்றான். ஏம்ல அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நான் ரோட்டாரமா நின்று பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கப்போ போலீஸ் சுத்து போட்டாங்க, என் உயிரை இவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல பிளாஷ்பேக்க காமிக்காங்க. கையில தூக்கி விட்டு ஏணியை பிடிச்சி எஸ்கேப் ஆக வச்சானே அந்த பயதான் இவன். உடனே அந்த கேங்ஸ்டர் நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அவன் துப்பாக்கி வாங்கி நம்ம ஜக்கோபிய நெஞ்சிலே சுட்டு தள்ளிடுறான். குண்டடிப்பட்ட ஜக்கோபி உயிரை விட்டதோட அப்படியே அந்த பாதாள குழிக்குள்ள விழுந்துடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ வெறி கொண்டு கத்த நம்ம டீக்காவும் அரண்டு போயிடுறா. உடனே அவ உடம்புக்குள்ள இருந்து அவ ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த மந்திர கோலை வெளியே எடுத்து ஹீமன் மாதிரி மேல தூக்கி ஆணு கத்தவும் குழிக்குள்ள விழுந்த நம்ம ஜக்கோபி அப்படியே மறுபடியும் மேல மிதந்து வரான். நேரா வந்து அவன் தலையில இறங்கி நிக்க அவன் நெஞ்சில பட்ட குண்டடி காயெல்லாம் சரியாயிருது, திரும்ப உயிரோட வந்துடுறான். அதை பார்த்தா மத்த ஆர்க்குகள் நம்ம இதிகாசத்துல எழுதின மாதிரி ஆர்க்கு ஒருத்தன் இறந்து திரும்ப உயிர் தெளிந்திருக்கான், ஆலே லூயா அப்படின்னு இவன் முன்னாடி படுத்துறாங்க. ஆனா நம்ம டீக்கா அந்த மந்திர கோளோட பவரை யூஸ் பண்ணதுல அவ உடம்புல உள்ள தெம்பெல்லாம் போய் மூக்குல எல்லாம் ரத்த வடிஞ்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ அவளை கை தாங்களா தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து ரோட்டோரமா ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. அப்போ நம்ம டீக்காவை காமிக்காங்க. இவளோட சக்தியை பயன்படுத்துறதுனால ரத்த நாளங்கள் எல்லாமே பொட்டச்சு கண்ணு மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து கிடக்கா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த மந்திர கோலை மட்டும் அவளை அடைய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, அது ரெண்டாவது. இப்போ இமிடியேட்டா உனக்கு மருத்துவ உதவி வேணும் அப்படின்ட்டு அங்க ரோட்ல நின்று ஒரு காரை களவான்ட்டு நம்ம டீக்காவை அதில் ஏத்தி ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க. அப்போ நம்ம டீக்கா என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டு போங்க, அங்க ஒரு அதிசயம் இருக்கு அப்படிங்க. அதை கேட்ட நம்ம ஜக்கோபி இவளை எந்த வேர் ஹவுஸ்ல கண்டுபிடிச்சோமோ அங்கேயே கூட்டு போலான்னு சொல்றான். அங்க ஒரு ரூமுக்குள்ள பெரிய பெரிய துப்பாக்கி வெடிகுண்டுலாம் இருந்துச்சு. அங்க ஏதாவது சாமான எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா டேபிளுக்கு கீழே செவுத்துக்கு மேலன்னு இந்த லைலாவோட ஆட்கள் பதுங்கி உட்காந்துருக்காங்க. அப்போ உள்ள ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பார்த்தா அங்க லைலா ஒரு மந்திர குட்டை முன்னாடி உட்காந்து ஏதோ மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த குட்டைக்குள்ள உள்ள தண்ணி எல்லாம் தங்கமா ஜொலிக்குது. திரும்பி பார்த்தா செவுத்த உடைச்சுக்கிட்டு லைலாவோட அடியால மொட்டையன் பாஞ்சு வரான். இன்னொரு பக்கம் லைலாவோட அடியால அந்த பொண்ணு பறந்து வர இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜக்கோபி அங்க கடந்த ஒரு கம்பியை பிடுங்கி மொட்டையை நெஞ்சிலே சொல்லிடுறான். உடனே அந்த அடியால பொண்ணு பறந்து வந்து ஜக்கோபி பின்னாடி தொத்திக்கிட போவ அங்கிட்டின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி வீசுறான் பாரு. செவுத்த உடைச்சிட்டு போய் உள்றா. காலில் ஒரு கையில் மாட்டிக்கிட தலையில தொங்கிட்டு இருக்கா. அப்பதான் கவனிக்காங்க இவங்க அந்த ஆயுத கணக்கு ரூம்ல இருந்து எடுத்து வச்சிருந்த ஒரு வெடிகுண்டு அவ கையில மாட்டிட்டு. உடனே நம்ம ஹீரோ ரிமோட் எடுத்துட்டு பட்டுன்னு அமுக்கவும் அவ பீஸ் பீஸா செதறிடுதா. என்ன வெடி வெடிக்குது அப்படின்னு மந்திரம் போட்டிருந்த லைலா அதை போட்டுட்டு இங்க வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க அலப்பறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவளும் சண்டையில இறங்கிடுறா. அவ பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபைட்டரா இருக்கா. அவளை எதிர்த்து நம்ம ஹீரோ ஜக்கோபி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டீக்கா சரியான நேரத்துல வந்து மந்திர கோல்ல உள்ள பவரை வச்சு அவளை அடிச்சிடுறா. உடனே அவ அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க நம்ம ஹீரோ அவளை இழுத்து பிடிச்சிடறான். ஜக்கோபி அந்த கேப்ல துப்பாக்கியால 4 குண்டை இலக்கி அவ சோழிய முடிச்சிடறான். பிறகு ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்க டீக்காவை உடனே சரி பண்ணணும்னு அந்த மந்திர குட்டை ஒண்ணு இருக்க அதுல கொண்டு போய் அவளை படுக்க வைக்காங்க. நம்ம ஜக்கோபி தூரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு இறந்து போன லைலா மறுபடியும் உயிரோட வந்து ஜக்கோபிய படத்திலே மிதிச்சு தள்ளிடுறா. பிறகு அவ கையை நீட்டவும் அங்க இருந்த மந்திர கோழி தானா இவ கையில வந்து சேர்ந்துருது. அதோட சக்தியால நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருதா. பிறகு அந்த மந்திர குட்டைக்குள்ள பூந்து உள்ள கடந்த நம்ம டீக்காவை வெளியே தூக்கி வீசிடுறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல இருக்கு. ஆனா அக்கா கல்யாண லைலா டார்க் கிளாடுன்னு பேய கும்பிடுறவ, தங்கச்சி டீக்காவோ நல்வழிக்கு திரும்பி வந்தவ. ஆனா அக்கா கறி டீக்காட்ட திரும்ப நம்ம டார்க் கிளாடு கிட்டே வந்துரு, அவர் தான் உலகத்தின் ஒரே சக்தி அப்படி இப்படின்னு மண்டைய கழுவ பாக்கா. அப்போ கீழே அடிபட்டு விழுந்து எந்திரிச்ச நம்ம ஜக்கோபி துப்பாக்கி எடுத்து லைலாவோட கையிலே ஒரு குண்டை இலக்கிற கையில இருந்த மந்திர கோலை பறந்து போய் நம்ம ஹீரோ பக்கத்துல விழுந்துருது. ஆனா வெண்ணம் அவனை கையில சுடாத அவன் மண்டையில சுடு அப்படிங்கவும் இன்னொரு குண்டை அவன் இலக்க பார்க்கான். ஆனா துப்பாக்கியில குண்டு தீந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த மந்திர கோலை வச்சு அவ கதையை முடிச்சலான்னு அதை எடுக்க போறான். ஆனா சாதாரண ஆளு கை வச்சா அது சக்தி தாங்காம வெடிச்சு சதறிடுவாங்க. ஆனா கையை வைக்கலனாலும் இவன் நம்மளை கொல்லத்தான போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மந்திர கோலை கையில எடுத்துறான். அவன் கைக்கு போன உடனே அது சிவப்பு கலர்ல மின்னுது. ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆவல. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் புரியுது நம்ம ஹீரோ 1000 கோடியில ஒருத்தரா பிறக்கக்கூடிய பிரைட். அப்ப டீக்கா இந்த மந்திர சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அதை இவன் சொல்லவும் அதுல இருந்து வந்த ஒரு நெருப்பு சக்தி நம்ம லைலாவை அப்படியே சாம்பலாக்கிடுது. அப்ப கரெக்டா வேர் ஹவுஸ்க்கு வெளியே FBI மேஜிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வராங்க. உள்ள டமீல்னு வெடிக்கிறத பார்த்து அவங்களுமே ஷாக் ஆகி நின்றுதாங்க. ஆனா அந்த வெடிப்போட சரி கையில இந்த மந்திர கோலும் காணாம போயிட்டு டீக்காவும் காணாம போயிடுறா. அவளும் இந்த அடியில செத்திட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடுறான். ஆனா ஜக்கோபியோ அவ காணாம போயிட்டா, கவலைப்படாத நம்ம முத எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போக பார்க்கான். ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட அந்த பில்டிங் மொத்தமும் தீப்பிடிச்செரியுது. அங்க தவண்டுகிட்டு கடந்த நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோ அங்க பாரு அப்படின்னு ஜக்கோபிக்கு இதே காமிக்க என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஆர்க்கு கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க கையை அறுத்து தலைவா ரத்தம் உனக்கு அப்படின்னு கையை தூக்குறாங்க ஜக்கோபியை பார்த்து. இப்போ ஜக்கோபி அவங்க இனத்தால ஏத்துக்கிடப்படுறான். பிறகு நம்மளுக்கு ரெண்டு பேரையும் அங்க இருந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அந்த வேர் ஹவுஸ்குள்ள கடந்த மந்திர கோலையும் போலீஸ்காரங்க செக்யூர் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து FBI மேஜிக் டாஸ்க் போர்ஸ் நம்ம ஆளுகிட்ட விசாரணை பண்ண வர. ஆனா இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ சட்டத்துக்கு புறமான விஷயம் அந்த வேர் ஹவுஸ்ல நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வந்தனால நானும் ஜக்கோபியும் போனோம். அங்க
ஒரு கிரிமினல் கேங் இருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு துப்பாக்கி சண்டை நடக்க நாங்க பேக்கப்புக்கு ஆளை கூப்பிட்டோம். வந்த பேக்கப்பை பேக்லயே அடிச்சு படுக்க போட்டாங்க. இதுதான் அங்க நடந்துச்சு. மத்தபடி மந்திரக்கோள் குந்திரக்கோள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிடலாம். அப்பதான் நமக்கு புரியுது அந்த மந்திரக்கோள் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போன மாதிரி காமிச்சாங்களே, அது ஆக்சுவலி ஷீல்ட் ஆஃப் லைட் குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்களையும் அவங்களையும் தவிர வேற யாரும் அதை கண்ணால கூட பார்க்கல. அதனால அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம ஹீரோ கதையை விட்டுதான். பிறகு இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ஊர் மக்கள் நேஷனல் மீடியா முன்னாடி இவங்களுடைய வீரதீரமான செயலுக்கு இவங்களுக்கு அவார்டு கொடுத்து இவங்களை சிறப்பிக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கான் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற மக்கள் கூட்டத்துக்குள்ள டீக்கா முக்காடு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இவன் சந்தோஷமா சிரிக்க அதோட படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.